ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2 ஜனவரி 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ் எல்லாம் டாப் லூசர்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 182 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நிஃப்டி வந்து 26,328 க்ளோஸ் ஆகிருக்குது. பழைய ஆல் டைம் ஹையை விட ஏறக்குறைய 100 பாயிண்ட் வந்து அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி வந்து இந்த மாதிரி டெசசிவாக ரேலியாக இருக்குது. மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு புதிய ஆல் டைம் ஹை. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூ இயரில் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை தாண்டி புதிய ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்கிங், ஆட்டோ, மெட்டல் அப்படின்னு எல்லா செக்டாருமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. முக்கியமாக எஃப்ஐஎஸ்டிஎஸ் 2 பேருமே வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து பை பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவுக்கு டிஎஸ்ட்டு வந்து பை இல்லாத போதும் எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதாவது பாசிட்டிவ் சைடில் பை பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 289 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து 677 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட பை பெரிய அளவுக்கு இல்லாத போதும் மொத்த மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறது தான் வந்து நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலியானதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. அதாவது நியூ இயரு, நியூ ஹோப்ஸு இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து புதிய உச்சத்தை வந்து தொட்டுட்ருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 53 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மண்டேயும் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மந்த்து கன்சால்டேஷன் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட்டு பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு நல்ல புல்லிஷ் சிக்னல் இது. ஸோ இந்த டெக்னிக்கல் மொமெண்டம் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஐடிசி வந்து அந்த டுபாக்கோ மேலான அந்த எக்ஸஸ் டியூட்டி நியூஸ்னால் விழாமல் இருந்துச்சுன்னா ஜனவரி 1 அன்றைக்கே வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணியிருக்கோம், புது ஆல் டைம் ஹையை. ஸோ இருந்தாலும் இது வந்து 2 ஜனவரியில் வந்திருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கோல் இண்டியா இருக்குது. ஒரு 27 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இது வந்து புதுசாக 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நெய்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் வந்து கோல் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ கோல் இண்டியாட்டிருந்து, அதாவது பங்களாதேஷ், பூட்டான், அப்புறம் நேபாள் போன்ற நாடுகள் வந்து இனிமேல் வந்து டைரெக்டாக இதோட ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சப்சிடரியான பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் வந்து ஐபிஓவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரேலியாக வச்சுருக்குது. ஒரே நாளில் இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 7% கிட்ட ரேலி ஆகிருந்துச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா என்டிபிசி இருக்குது. ஒரு 15 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு 4.5% மேலே ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்டிபிசி வந்து யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறதா ஒரு மீடியா ரிப்போர்ட் வந்துருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் என்டிபிசி வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிசி இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஐடிசி வந்து ஜனவரி 1 அன்றைக்கும் விழுந்துச்சு, ஜனவரி 2 அன்றைக்கும் வந்து விழுந்திருக்குது. ஸோ 2 நாளுமே வந்து ஷார்ப்பான டிக்ளைன் வந்து இந்த ஸ்டாக்கில் பார்க்க முடிஞ்சிச்சு. 2 நாளைக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 14% வந்து இந்த ஸ்டாக்கு விழுந்திருக்குது. ஏறக்குறைய இதோட மார்க்கெட் கேப்பு பார்த்திங்கன்னா 72,000 crore வந்து வைப்ட் அவுட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 1 வந்து கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அனௌன்ஸ்மெண்ட். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சிகரெட்டுக்கு வந்து எக்ஸஸ் டியூட்டியை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இது வந்து ஐடிசியோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பயங்கரமாக பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இதோட காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா ஐடிசி 2 நாளுமாக பயங்கரமான அளவுக்கு சரிவை சந்திச்சிட்ருக்குது.
ஸோ இந்த எக்ஸஸ் டியூட்டி வந்து 1 February 2026 அதாவது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு மந்த் இருக்குது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து இப்போவே வந்து இந்த ஸ்டாக் மேலே வந்து ஒரு பியரிஷ் மோடுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ப்ரோக்கரேஜஸுமே வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. மோதிலால் ஆஸ்வால், நூமா, அப்புறம் வந்து ஜெஃப்ரிஸ் போன்ற புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு மந்த் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் விழுறதுனால இன்னும் எந்த அளவுக்கு இது விழுங்கிறது தெரியலை. அதனால் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இதில் வந்து செல் ஆஃப் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ பாட்டம் அவுட் ஆகுங்கிறது தெரியலை. நிறைய புரோக்கர்ஸ் வந்து, அதாவது நிறைய அனலிஸ்ட் வந்து இந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு இது விழுந்திருக்கிறதுனால இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம், இது ஒரு நல்ல ப்ரைஸ் ஃபார் மணியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்போ பாட்டம் அவுட் ஆகுங்கிறத பார்த்துட்டு, பாட்டம் அவுட் ஆகிட்டு அது எப்போ ரேலி ஆகுதோ அப்போ பை பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் விழுந்து டாப் லூசஸில் செகண்ட் இருக்குது. நெஸ்லே விழுந்ததுக்கும் ஏறக்குறைய இந்த ரீசன் தான் காரணம். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸஸ் டியூட்டி வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்ததுனால ஐடிசியில் வந்து ஷார்ப்பாக டிக்ளைன் போயிட்டுருக்குது. இது வந்து எஃப்எம்சிஜி செக்டார் ஃபுல்லாமே வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. ஏன்னா ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு பெரிய பிளேயரு. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா நெஸ்லே போன்ற அதர் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸுமே விழுந்துட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இனிமேல் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து 26,400 26,500 வரைக்கும் நியர் ஃப்யூச்சரில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஸோ அதையும் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி 27,000 கிட்ட போகும். இது ஜனவரி மந்த்துங்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்டும் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டும் கண்டிப்பாக மார்க்கெட்டோட போக்கை வந்து மாற்றி அமைக்கலாம். ஸோ அதனால் அண்டர் கரண்ட் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் காணப்படலாம். இருந்தாலும் நிஃப்டி வந்து 1.5 வருஷமாக ரொம்பவே கன்சால்டேஷன் மோடில் இருந்ததுனால இந்த பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக இன்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தாராளமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.